Hi guys, welcome to Andrew Foods Tamil. இன்னைக்கு என் கிச்சனில் நான் உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்லி தர போகிறேன்னாக்கா, பேக்கரியில் செய்கிற மாதிரியே ஒரு சாஃப்டான சாக்லேட் ஸ்பாஞ்சு கேக் அது நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சிம்பிள் மெத்தடில் ஈஸியாக சொல்லி தர போகிறேன். அதுக்கு முன்னாடி என் வீடியோ நீங்கள் எடுத்தால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனாக்கா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அதுக்கப்புறமா என் வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எல்லோரும் எங்களோட லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஆதரவை எங்களுக்கு கமெண்ட்டாக தெரிவிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேக்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு 100 கிராம் பவுடர் சுகர், சர்க்கரை நான் தூள் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 160 கிராம் மைதா மாவு, அதுக்கப்புறமா ஒரு 35 கிராம்ஸ் கோகோ பவுடர், கொஞ்சம் துட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ், அப்புறம் சின்ன கிளாஸில் நான் ஒரு காஃபி தூளை கொஞ்சம் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு 2 முட்டை, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு, அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு சின்ன சொட்டிக்கு உப்பு. இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறது. வாங்க வீடியோக்குள்ளே எப்படி செய்யறதுன்னு உள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, தூள் சர்க்கரையை அரைச்சி வச்சுக்கிற மிக்சிலேயே ஜார்லேயே அப்படியே 2 முட்டையை வச்சு உள்ளே போட்டுக்கலாம். ரெண்டு முட்டையை உள்ளே போட்டோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் சுகர் அட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக 100 கிராம் பவுடர் சுகர் அப்படியே நம்ம ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கணும். வாங்க நம்ம இதை போய் அரைச்சின்னு வந்துடலாம். நல்லா இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மிக்ஸி ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிட்டு திறந்து பார்க்கலாம் முட்டை எந்த அளவுக்கு டைக்குதுன்னு. பாருங்கள், நல்லா நுரையாக வந்துக்குது. இந்த மாதிரி முட்டை ஆகிற மட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆட்டி வச்சுக்கிற முட்டையை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு விஸ்கர் வச்சு இதுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. இப்படி நல்லா கலக்கிக்கோங்க. இப்படி இந்த விஸ்கரில் ஒட்டாமல் வரணும். அதுக்கப்புறம் முட்டையை நல்லா இந்த மாதிரி அச்சு ஏற்றி வச்சுக்கின பிறகு நுரை வர மாதிரி அச்சு ஏற்றுக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், நம்ம வச்சுக்கிற எல்லா மாவும், இது 160 கிராம் மைதா மாவு, எல்லா மாவும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மாவு எல்லாம் ஒரு வாட்டி ஜல்லடை பண்ணி அரிசி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா மாவும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அலசிக்கலாம். ஏன் அலசுகிறோம்னாக்கா, மைதா மாவில் ஒரு சின்ன சின்ன கல்லுங்க இருந்தால் கூட இருக்கும். அதனால கேக் பண்ணும்போது அந்த கல் படுகிறன்னு சொல்லிட்டு கரெக்டாக எல்லாமே ஒரு வாட்டி அலசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா நம்ம எல்லாம் ஜலிச்சு வச்சுக்கிற மாவை எல்லாம் சேர்த்து ஒன்றா கலக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்துக்கணும். எல்லா மாவும் நல்லா கலக்கிக்கணும் ஃபுல்லாக எல்லாத்தையும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கிற பேக்கிங் சோடா, பேக்கிங் சால்ட், அப்புறம் சிட்டிக்கு உப்பு நம்ம இதை சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் இதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அது மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து அப்புறம் என்ன பண்ணுங்க, எல்லாம் கலந்து வச்சுக்கிற மாவை
எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த நம்ம அரைச்சி வச்சுக்கிற முட்டியில் ஊற்றி கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரே டைம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க மாவு களி மாதிரி ஆகிடும் கேக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு தூக்கி இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி கீழே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணிக்கோங்க. அப்படி நான் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க. ஜாஸ்தி ஒரே டைம் ஊற்றுவோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு 140 ml ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில், வெஜிடபிள் ஆயில் 140 ml சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கின்னு திரும்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலருங்க. அப்படியே கொஞ்சம் இந்த அளவுக்கு மாவு நல்லா கண்டுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றின்னு திரும்ப உணவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றுக்கோங்க நல்லா. அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் காஃபி தூள் கொஞ்சம் தண்ணியில் கலந்து வச்சுக்கிறேன். அந்த காஃபி தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் நல்லா கழிக்கோங்க. சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா கழிக்கின்னு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. போடும் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு பிறகு நல்லா கலந்து விட்டு பிறகு இந்த மாதிரி ஆச்சு மாவு. இந்த மாதிரி வந்துட்டு பிறகு என்ன பண்ணணும், இதில் கொஞ்சம் நம்ம துட்டி ஃபூட்டி போல நம்ம சேர்த்துக்கணும். துட்டி போல சேர்த்துக்கின்னு கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் அப்படியே போட்டுக்கணும். உள்ள ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டும் துட்டி ஃபுட்டியோ சாக்லேட் சிப்ஸோ. இப்போ பாருங்கள், துட்டி ஃபுட்டி சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் போட்டு கலந்தாச்சு. இந்த டைமில் என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு ப்ளமஸு, கொஞ்சம் கருப்பு திராட்சை, கொஞ்சம் முந்திரி மேலே போட்டு சும்மா அப்படி லைட்டாக இது அப்புறமா மேலே டாப்பிங்க்கு போடணும். அதனால தான் வச்சுக்கிறேன். இது சும்மா ஆப்ஷனல், நீங்கள் போட்டால் போடலாம், இல்லைனா இல்லை உங்கள் இஷ்டம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கேக் பேன் எடுத்துக்கணும். கேக் பேன் எடுத்துக்கின்னு அதில் கொஞ்சம் ஆயில் எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க. ஃபுல்லாக சுற்றிக்கிற தடவிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் தடவிக்கணும் நல்லா எண்ணெயை. ஒரு ஃபுல்லாக எண்ணெயை ஃபுல்லாக தடவி முடிச்சிட்டேன். சைடில் ஃபுல்லாக, பாட்டமில் ஃபுல்லாக. அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் எடுத்துருக்கேன். கேக் பட்டர் பேப்பர் போட்டு அடி மேலேயும் நீங்கள் நல்லா எண்ணெய் பூசிக்கணும் ஃபுல்லாக. எல்லாம் நம்ம உள்ளவோ மேலே பட்டர் பேப்பர் போட்டு அடி மேலேயோ நல்லா எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சிட்ட பிறகு நம்ம இங்கே பண்ணி வச்சுக்க கேக் மாவை இதில் அழகாக ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது கேக் மாவு இதில் ஊற்றிட்டு ஒரு 2 தட்டு. ஏன்னாக்கா அப்போ தான் உள்ளே அந்த பபுள்ஸ் எல்லாம் வர கேக்கில் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும், கொஞ்சம் மாதிரி கிடைக்கும். திரும்ப நம்ம இந்த மாதிரி சின்ன டூத் பிக் சேர்த்து இப்படி கலாரி விட்டு ஏன் கலர்றானாக்கா உள்ளே இருந்தால் பபுள்ஸ் என்ன இருந்துச்சுனாக்கா அது நம்மளுக்கு கட் ஆகிடும். திரும்ப என்ன பண்ணணும், இப்படி ஒரு ஆட்டி விட்டு திரும்ப டாப்பிங்ஸ்க்கு மேலே என்ன பண்ணணும், சும்மா லைட்டாக 250 பழங்க தூவி விட்டுடலாம். அது மேலே இன்னும் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ்.
நல்லா போட்டு இதுக்கு ஒரு நல்ல டிசைன் கொடுத்துருங்க. நான் இந்த டைமில் என்ன பண்ணிக்கிறேன், கடாயை ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டுக்கிறேன். நல்லா சூடாக கடாய் நம்மளுக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கணும். இப்படி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே நம்ம கேக் மோல்ட் நல்லா பார்த்து உஷாராக வைங்க. ஆல்ரெடி கடாய் சூடாக இருக்கும், சூடு வச்சு போகிறீங்க சைட்லலாம் உஷாரு வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்ருங்க. சும்மா சிம்மில் வச்சு விட்ருங்க. ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு விட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் விட்டு இப்படி மூடி போட்டு விட்ருங்க. டைட்டாக மூடி போட்டு விட்ருங்க. மூடி போட்டு விட்டு இது ஒரு 3/4 ஹவர் 45 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் மட்டும் நல்லா வேகட்டும். சிம்லேயே வேகட்டும், ஜோராக வைக்க வேண்டாம். ஏன்னு சொல்லி ஜோராக வச்சாக்கா எல்லாம் அடி பிடிச்சிடும், கேக் ஃபுல்லாக தீஞ்சிடும் கீழே. அதனால சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 3/4 ஹவர் 45 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கட்டும். 45 to 50 மினிட்ஸ் ஓகேங்களா. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே இந்த கேக் மண்ணில் ஊற்றுற சிரப் பார்த்து பண்ணலாம். சாக்லேட் சிரப் எப்படி செய்கிறதுன்னு வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் நம்ம கேக் வெந்துனுக்குது லோ ஃப்ளேமில். ஒரு பக்கம் நம்ம சாக்லேட் சிரப் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுக்கின்னு அதையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கின்னு ஒரு கடாயை வச்சுக்கலாம் மேலே டெக்ஸாவை. டெக்ஸா நல்லா காஞ்சி வந்துடணும். ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம தண்ணி ஏற்ற அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை, எடுத்துட்டு இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம எவ்வளோ தண்ணி இருக்கணுமோ அந்த அளவு சர்க்கரை 1:1. இது நல்லா கொச்சி வரட்டும், சர்க்கரை நல்லா கறிட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சர்க்கரை நல்லா கொச்சி வந்துச்சு. இந்த டைமில் பாருங்கள் எப்படி இருக்குது சர்க்கரை தண்ணி நல்லா கொச்சிச்சு. இந்த டைமில் என்ன பண்ணோம், கொக்கோ பவுடர் ஒரு கப்பு ஃபுல்லாக கொக்கோ பவுட்ரு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது கொக்கோ பவுடர் போட்டு நல்லா நீங்கள் கலந்துனே இருக்கணும் ஸ்டவ் ஸ்டிம்மில் வச்சுட்டு. இல்லைனாக்கா ஃபுல்லாக உங்களுக்கு அடி பிடிச்சி கருப்பாயிடும் அப்படியே ஒரு மாதிரி. அதனால ஃபுல்லாக கலந்துனே இருக்கணும். இப்போ சாஸ் நல்லா கொச்சினுக்கிட்டு இந்த டைமில் நீங்கள் வெனிலா எசன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்படி கலந்து விட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன சிட்டிக்கு உப்பு போட்டு அதை நல்லா கலந்து விடுங்க. மெயின் நீங்கள் இது கலந்துனே இருக்கணும், இல்லைனாக்கா அடி பிடிச்சிடும். சாக்லேட் சிரப் நம்ம நல்லா கொச்சி வந்துக்குது. இந்த டைமில் என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன பீஸ் பட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா கலரே விட்டுனே இருங்க. இது நல்லா கெட்டியாக வரணும். ரொம்ப கெட்டி இல்லை, நான் காட்டுறேன் பாருங்கள். எப்படி நல்லா கெட்டியமா நல்லா கேக் மேலே ஊற்றுற மாதிரி கிட்டா இந்த அளவுக்கு வரணும். உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டோன்னா ஸ்டவ் இப்போ ஆஃப்லாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கேக் வச்சு ஒரு 3/4 ஹவர் மேலே ஆச்சு. இப்போ நம்ம கேக்கை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 1 hour later.
நல்லா சூப்பராக வந்துக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சும்மா குத்தி பாருங்கள் எப்படி வந்துக்குன்னு. மாவோட ஒட்டாமல் வரணும் எப்படி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்தால் கேக்கு நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். ஆச்சு, இப்போ முடிஞ்சிச்சு. இது ஒரு 1/4 ஹவர் சில்லுன்னு ஆகட்டும். அப்போ தான் நம்மளுக்கு அறுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கேக் ஒரு 1/4 ஹவர் ஆறிச்சு. ஆறி பிறகு சைடில் ஒரு தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்படி மேலே தட்டு மூடிட்டு அழக்கா போட்டு இப்படி எடுத்துட்டு மேலே போட்டுக்கிற பட்டர் பேப்பர் எடுத்துருங்க. அப்படி அழக்கா அப்படி காத்துக்கணும். பாருங்கள், நம்ம செஞ்ச ஸ்பஞ்ச் கேக், சாக்லேட் கேக். இப்போ இது மேலே சேர்ந்து வச்சுக்கிற சாக்லேட் சிரப் ஊற்றணும். ஊற்றிட்டாக்கா நம்ம கேக் ரெடி. இப்போ பாருங்கள், சாக்லேட் சிரப்பு ஆறின பிறகு எவ்வளோ கெட்டியாகுது. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக. இப்போது கேக் மேலே ஒரு குச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி குச்சி சும்மா குத்தி வருங்க. இப்படி ஸ்டிக்கு எடுத்துன்னு இப்படி குச்சி வருங்க. இப்படி குத்தி வருங்க. இப்படி ஓட்ட ஓட்டியா குட்டி விட்டு இது மேலே நம்ம இப்போ சாக்லேட் சிரப் ஊற்றிக்கலாம். இப்படி மேலே ஃபுல்லாக ஊற்றின்னு இப்போ நம்ம சாக்லேட் சிரப் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. ஊற்றின பிறகு இது மேலே இந்த சும்மா லைட்டாக டூட்டி ஃபுட்டி போல போட்டுக்கோங்க. நான் ஸ்டைலாக இருக்கும், நல்லா டிசைனாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆடாயிட்டு பிறகு திரும்ப மேலே சாக்லேட் சிப்ஸ் தூக்கிக்க தூக்கின்னு அப்புறம் நம்ம இங்கே அறுத்து வச்சுக்கிற முந்திரி, பழம், திராட்சை, ட்ரை ஃப்ரூட்ஸுங்க மேலே போத்தல. அப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாக்லேட் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. பேக்கில் செய்கிற மாதிரியே சாக்லேட் ஸ்பாஞ்சி கேக்கு நம்ம வீட்டிலே செய்து முடிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஆகிடுச்சு. இப்போ அடுத்து காட்டுறவாங்க உங்களுக்கு எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணுற கேக்கை கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அருமையாக வந்துக்குது. என்ன பஞ்சு மாதிரி வந்துருக்கு பாருங்கள். அப்படியே இப்போ சாப்பிட்டு காட்டுறேன். நான் சூப்பராக இருக்குது. நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கேக் எப்படி செய்யணும்னு பார்த்து கற்றுக்கோங்க. கற்றுன்னு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் கேக் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கோங்க. அப்படியே எல்லா வீடியோஸ் வர வந்து மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய், தேங்க்யூ.